சொல்லுங்கம்மா. அண்ணான்னு கூப்பிடலாமா? வீட்டை இடத்த 60 வருஷமா இருந்தத மோசடி பண்றாங்க. அத நீங்க ஒதுக்கி வைக்கணும் சார். நான் தலைவன் இல்ல, உங்க பிள்ளை. என் தாய் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத எங்கள்கிட்ட இன்னமும் அடிப்படை தேவைகளே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி இன்னும் எங்களுக்கு வேணும். இளைஞர்களுக்கு இங்கே விளையாட்டு மைதானம் கிடையாது, அவங்களுக்கு உபகரணங்கள் கிடையாது, பெண்கள் குளிக்க பாத்ரூம் நல்ல வசதி கிடையாது. இப்படி பல வசதிகள் இங்க கேள்விக்குறியா நிக்குது இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு நீங்க தான். எல்லாம் எங்களை ஏழை மக்கள் நாங்க, நீங்க தான் காப்பாத்தணும். வீட்டை இடத்த 60 வருஷமா இருந்தத மோசடி பண்றாங்க. அத நீங்க ஒதுக்கி வைக்கணும் சார். புரியுது. அது இப்ப நமக்கு இதைதான் உங்க மகன் கேட்டுக்கிட்டே வரேன். ஒரு ஊரா உங்க பிள்ளை என்னன்னா அடிப்படை வசதி கூட நிறைவேற்றி கொடுக்காம வச்சுட்டு நீங்க 5000 ரூபா டோக்கன்ல போடுறேன், 8000 ரூபா போடுறேன், இலவசம் தாரேன், மிக்சி தாரேன், ஃப்ரிட்ஜு தாரேன், இது மாதிரி ஏமாத்துவது. ஒரு பயணிக்க பாதை போறதுக்கு ஒரு போக்குவரத்து, எரிக்க ஒரு விளக்கு, இது கூட இல்லை. தம்பி சொல்ற மாதிரி இறுதியா அடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடுகாடு சுடுகாடு கூட இல்லை. அது சரியா இல்லைங்கிறது மிக கொடுமையானது. சரி பண்ணுவோம். நீங்க என்கிட்ட முறையிட வேண்டியதில்லை. பிரச்சனை எனக்கே தெரியுது. உங்களில் ஒருத்தன் தான். நான் சரி செய்கிறேன். என் பிரச்சனை இது, நான் அதை சரி செய்கிறேன். நீங்கள் தைரியமா இருங்க. இப்போ நீங்கள் சொல்லி அது காதுல விழல. மயன் சொன்னா அது காதுல விழ. அது சரி பண்ணலாம், எல்லாத்தையும் சரி பண்ணலாம். வீடெல்லாம் யாரையும் இனிமே தாண்டி சொல்லுங்க. இங்க வந்து பால்வாடின்னு சின்ன பசங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பால்வாடியை இடிச்சிட்டு இப்ப கல்யாண மண்டபத்துல பால்வாடி வச்சிருக்காங்க. கல்யாணம் காட்சி நடக்கையில பால்வாடியை இழுத்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா பால்வாடி திறக்கிறாங்க. அது பால்வாடிக்கு ஒரு வழியை பண்ணுங்க. பச்சை பிள்ளைகளுக்கு நீங்க ஜெயிச்சு வாங்க. கண்டிப்பா எங்களுக்கு பால்வாடி சின்ன பிள்ளைகளுக்கு கட்டி கொடுங்க. தனியா கட்டுவோம். தேங்க்யூ சார். எத்தனை பிரச்சனை, எவ்வளவு. சொல்லுங்கம்மா. அண்ணான்னு கூப்பிடலாமா? அண்ணான்னு கூப்பிடலாம். அண்ணா, என் பேர் செல்வி. நான் தங்கந்தடில் நாங்கள் இருக்கிறது எல்லாருமே. இந்த பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஓட்டு உள்ளே இருக்குண்ணா. அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க எப்படி இருக்கு ரோடுன்னு. ஏதாவது தெரியுதாண்ணா? லைட் வசதி இப்போ இந்த லைட் எல்லாம் அமர்த்தினாக்கா இங்கே நம்ம யாருமே இருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ரோடு வசதி இதுலேருந்து இது வரைக்கும் தான் இங்கிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு ரோடு. இங்கிட்டு ஃபுல்லாகவே எங்கேயுமே ரோடு நல்லா இல்லை, குண்டு முடியுமா இருக்குது. இதில் வந்து ஒரு வண்டி டெம்பா கூட இதில் வர முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் உள்ள பசங்க எல்லாமே கோயிலூர் போய் தான் படிக்க போகணும். எல்லாமே பொதி எப்படி இருக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் சுமந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு நடந்தே சாயந்தரமும் வீட்டுக்கு வர்றாங்க. காலமா எல்லாத்துக்கிட்டுமே சொல்லிதான் பிள்ளைகளுக்கு மட்டும் விடுங்க, பிள்ளைகளுக்கு பஸ்ஸை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் கேட்கல. காலையில ஒரு பஸ்ஸு, நைட்டு சாயந்தரமும் ஒரு பஸ்ஸு, அதை மட்டும் விடுங்க. பசங்க ரொம்ப சிரமப்பட்டு ஸ்கூலுக்கு போற. ஆமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி நாங்களும் எல்லாருமே கோரிக்கை வச்சோம் தான். ஆனா இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆமா, நீங்களாவது நாளைக்கு வெற்றி நீங்க நல்லபடியா வந்த பிற்பாடு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்கு தேவையானது எல்லாமே அனைத்தையும் நீங்க செய்யுங்கன்னு நம்புறோம் சார். சரி பண்றேன் தங்கச்சி, நாம சரி பண்ணுவோம். நீங்க கவலைப்படாம நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப வணக்கம். இந்த பிரச்சனைகள்ல தான் காயம்பட்டு நான் என்ன சொல்றேன், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை காசு இல்லாம கட்டணம் இல்லாம கொடுக்குறேன்னு சொல்லி வரேன். நீங்க பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கறது, நீங்க எல்லாம் என்னை பாருங்க, எத்தனை ஆண்டுகளா வென்று போயிருக்காங்க. நம்ம ஊர்ல இருந்து தான் மத்திய அமைச்சரா பல முறை ஐயா சிதம்பரம் இருந்திருக்காங்க. அவர் ஊர்ல எரி விளக்கில்ல, மின் விளக்கில்ல, பயணிக்க பாதை இல்லைங்கிறது எவ்வளவு கொடுமை பாருங்க. அவர் நினைச்சிருந்தா காரைக்குடியை நாட்டின் தலை சிறந்த ஒரு ஊரா, ஒரு தொகுதியா மாத்திருக்கலாம். அவர் செய்யலை.
இதுக்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் வந்திருக்காங்க, செய்யலை. ஆனால் உங்கள் மகன் உறுதியாக செய்வேன், மாற்றுவேன். நான் எப்படின்னா, உலகத்தின் தலை சிறந்த நாடா என் தமிழ்நாட்டை மாற்றணுங்கிற கனவுல நிற்கிறவன். அப்படி நிற்கிறவன் இந்த நாட்டில் தலை சிறந்த தொகுதி, தன்னிறைவு அடைந்த தொகுதி, எந்த குறையும் இல்லாத தொகுதியா காரைக்குடியை கொண்டு வரணும்னு நான் நினைப்பேன், செய்வேன், அது சாதிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாமல் இருங்க. நீங்க கேட்குற அடிப்படை வசதியெல்லாம் நான் வென்று போனா சட்டமன்ற உறுப்பினரா இல்லை, உங்க கூட பிறந்தவனா, உங்க உடன் பிறந்தவனா, உங்க மகனா நான் செய்வேன். அடிப்படை வசதியை செய்வேன், நம்பிக்கையோட இருங்க. தண்ணி தரலை, நீங்க தண்ணி தராதவங்களுக்கு தண்ணி தராதது நான் இல்லை, நீங்க ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச ஆளுதான். நான் சரி செய்யறேன் மையன், சரி செய்யறேன், உறுதியா செய்வோம். நீங்க கவலைப்படாம இருங்க. நான் தலைவன் இல்லை, உங்க பிள்ளை. என் தாய் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறத நான் பாக்குறதுக்கு இங்க வரல, புரியுதா?